செலுத்தலாம். தேவநாம மகிமைக்காக பிள்ளைகள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் இந்த ஆண்டு விழாவிலே நம்மை இம்மட்டும் நடத்தின தெய்வம் இனியும் நடத்த போகிறார். தேவனுக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். அனைத்து இந்திய அட்வென்டிஸ்ட் மகா சபையுடைய உதவி பொருளாளரும் பெரும்பாக்கத்தின் வட்டாரத்தின் ஆயிரமாயிருக்கிற ரெவரண்ட் டாக்டர் இமானுவேல் பக்தசிங் ஐயா அவர்கள் ஜெபிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியான இந்த நல்ல ஓய்வு நாளில் மாலை வேலைக்காக ஜெபிக்கிறோம். பல்லாவரம் அட்வென்ட் கிறிஸ்துவ திருச்சபை இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆதி மிஷனரி மூலமாக உருவாக்கப்பட்டு ஆண்டவரே 80வது ஆண்டு விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடும்படி கர்த்தர் கொடுத்த உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 80 வருஷம் காலமாக உபாகம் 32:11 படி கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார் என்று வேத வாக்கின்படி உண்மையாகவே நீ ஒருவரே எங்களை வழிநடத்தினபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவன் தகப்பன் சுமக்கிறது போல நீ மட்டுமாய் கர்த்தர் சபை மக்களையும் சுமந்து வந்து இந்த 80 ஆண்டுகளிலே ஆண்டவரே சபையை வளர்வதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட என் ஆதி மிஷனரிகளுக்காக அனைத்து வட்டார போதகர், சபை போதகர்கள், வேதாம சகோதரிகள், சபை அனைத்து நிர்வாக குழு உறுப்பினர்களுக்காக ஸ்தோத்திரம். 80 வருஷத்துல கர்த்தர் சபை இவ்வளவு கர்த்தர் தம் நல்ல ஒரு வளர்ச்சியினை கொடுத்து இந்த ஒரு மலை மேல் வைக்கப்பட்ட பட்டணத்தை போல கர்த்தர் மேன்மையாய் வைப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் என் சபையிலுக்கு ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். உபாகமம் 1:10 இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அது பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை நீ கொடுத்து இடம் கொண்டு கர்த்தர் பெருகும்படியாக உங்களுடைய கரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறோம். ஏசாயா 45 மோபனாகிய கர்த்தர் கோரேசுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தபடி அவனுடைய வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாலை முறித்து மறைப்பொருளார் பொக்கிஷம் வெளிப்படுத்த கர்த்தர் உண்மையாகவே நீர் மட்டுமா எங்களுக்கு முன்பதாக சென்று கோணலானவை சபையாக்கி என் பெயர் சொல்லி அழைத்து நீ மட்டுமாய் வெண்கல கதவு உடைத்து இரும்பு தாழ்பாலை முறித்து மறைபொருளான பொக்கிஷமா இருக்கிற அநேக ஆத்துமாக்களை இருளிருந்த ஜனங்களை வெளிச்சத்தை கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற வட்டார ஆயிரக்காக சபை நிர்வாகங்களுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களுக்காக இருக்க சொல்லலாம் சாதமாய் கொடுத்து வந்திருக்கிற பேராயர்கள் அனைத்து 1000 பேர் மக்களோடு கிருபை இருக்க முடியாது கெஞ்சுகிறோம். எல்லாவற்றையும் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறேன்
இயேசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய திருச்சபையின் 80வது ஆண்டு விழாவை நம்ம சிறப்பிக்கும் வரையிலே இந்த வேளையிலே மகாசபையின் தலைவர் அவர்கள் 80 பலூன்கள் கொண்ட பலூனை இந்த வேளையிலே ஐயா அவர்கள் பறக்க எடுக்க இருக்கிறார்கள். நினைவாக அனைவரும் கைகளை தட்டி நீங்கள் இந்த வேலையில உற்சாகப்படுத்தும்படியாக கேட்கிறோம். ஐயா அவர்கள் நம் நிர்வாக குழுக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த 80 பலூனை பறக்க எடுக்க போகிறார்கள். Hallelujah. பறக்கும் படையினர் பெலூனை பறக்க விடுகிறார்கள். ரெடியா விடலாமா? ரெடி? 1 2 3 எல்லா கரங்களை தட்டி நம்முடைய மகிழ்ச்சியான வேலையிலே நம்ம போயிட்டுக் கொள்வோம். கோகுல் நகர் ஓய்வு நாள் பள்ளிகள் நீங்கள் சீக்கிரம் ஸ்டேஜுக்கு வாங்க. அங்கே நம்முடைய திருச்சபையின் மூலமாக ஆராதனைகளும் சண்டே கிளாஸும் நடைபெறுகிறது. மிகவும் ஒரு உற்சாகமான பிள்ளைகள் இவர்கள். இந்த வேலையிலே வந்திருப்பது மகிழ்ச்சி. அதற்கு உதவியாக இருக்கிறதான நம்முடைய கோகுல் நகரில் இருக்கிறதான அகஸ்டின் ஐயா அவர்களுக்கு நாங்கள் திருச்சபை சார்பிலே அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
துணை பேராயரும் பள்ளிக்கரண்டின் வட்டாரத்தின் ஆயிரமாயிருக்கிற ரெவரண்ட் டாக்டர் ஸ்டீவன் ஐயா அவர்கள் இந்த நாளிலே ஒரு சில நிமிடங்கள் வாழ்த்துக்களை கொண்டு வருவார்கள். அதைத் தொடர்ந்து மகாசபையுடைய பொது செயலாளர் திரு பால் தினகரன் அவர்கள் வாழ்த்துக்களை கொண்டு வர இருக்கிறார்கள். தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த பரிசுத்த ஓய்வு நாள் இந்த மாலை பொழுதிலே கர்த்தருடைய மகத்தான கிருபையின்படி இந்த 80வது ஆண்டு சிறப்பான ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே மகாசபையின் உதவி பேராயர் என்ற நிலையிலே அன்புள்ளத்தோடு வாழ்த்துகிறேன். குறிப்பாக வேத வசனத்திலே சங்கீதம் 77:11 சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய செய்கைகளை நினைவு கூறுகிறேன் என்று சொல்லி. ஆகவே ஒருவேளை நான் இந்த பகுதி ஜமீன் பலாறு பகுதியிலே ஊழியத்தின் பகுதியில் இருந்தபடியினால் சற்று நான் ஃப்ளாஷ்பேக்கை நினைத்து பார்க்கிறேன். எப்படியா இந்த பகுதியிலே 1911ஆம் ஆண்டிலே மெஷர் மூலமாக வந்து சிறு பிள்ளைகளை ஒருமித்து ஓய்வு நாள் பள்ளியை ஆரம்பித்து அவர்கள் வாயிலாக ஏறத்தாழ 5 பேர் அந்த நாளிலே 1930ஆம் ஆண்டிலே 5 பேர் இடத்திலே ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொண்டார்கள். அதன் வாயிலாக இப்பகுதியிலே ஒரு ஆலயம் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு 80 ஆண்டுகளை கடந்து வரும்படியான கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த பகுதியிலே சுற்று வட்டாரங்களிலே நம்ம சபையை தவிர வேறொரு சபை இல்லை. எங்கு பார்த்தாலும் இந்த ஒரு சபைதான் இருக்கும். கர்த்தர் அபனமாக நாளுக்கு நாள் பல நிலைகளிலே இந்த பகுதியிலே அட்வென்ட் கிறிஸ்துவ மகாசபையின் வாயிலாக உருவாக்கப்பட்ட இந்த சபை இன்றைக்கு மேலோங்கி சிறப்புற்று இந்த பகுதியில் இருக்கிற அனைத்து ஆண்டவரை அறியாத ஜனங்களை ஆண்டவருக்குள்ளாய் வழிநடத்தி வெற்றி சிறக்க செய்திருக்கிறார். மெய்யாகவே இந்த பகுதியில் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு சில வேளையிலே நம்முடைய பிறந்த நாளை கொண்டாட நாம் பிரயாசப்படுகிறோம். அதை காட்டிலும் மேலாக இந்த ஆண்டு விழா கொண்டாடுவது என்பது மிகவும் ஆசீர்வாதமான ஒன்று. ஏனெனில்
80 ஆண்டுகள் இந்த பகுதியிலே சீராய் சிறப்பாய் செம்மையாய் இந்த ஊழியங்களை சிறம்பட செய்து கடவுளுடைய நாமத்தை மேம்படுத்தக்கூடிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே சங்கீத பகுதியில் சொன்ன வண்ணமாக கர்த்தருடைய செய்கைகளை நினைத்து பார்க்கிறேன். எப்படியாய் காணப்பட்ட இந்த பகுதி இன்றைக்கு ஏராளமான ஆத்மாக்களை உடைய ஒரு உன்னதமான ஆலயமாக, இன்னும் பார்க்க பிரம்மாண்டமான ஒரு ஆலயமாக உருவாகி பல மக்களுக்கு பயனுள்ளதாய் பிரயோஜனம் உள்ளதாய் காணப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆகவே தொடர்ந்து இன்னும் பல ஆண்டுகள் காணப்பட, இன்னும் ஆண்டவரது அணியாத அநேக ஜனங்கள் ரட்சிப்புகளாய் கடந்து வர கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய கர்த்தருடைய கரத்திலே மெய்யாகவே நான் அர்ப்பணிக்கிறேன். விசேஷமாக இதுவரையிலே சபையினுடைய வளர்ச்சிக்காக இந்த சபையை உருவாக்கி கொடுத்திருக்கிற மிஷனரிகளையும், அநேக வட்டார போதர்களையும், அநேக ஆய பெருமக்களையும், வேதாம சகோதரிகளையும் மாத்திரமல்ல, இது துவக்க நாள் துவங்கி இந்நாள் வரையிலே பல்வேறுபட்டதான திருச்சபை நிர்வாகிகளும் சபை மக்களும் இதற்கு வித்திட்டிருக்கிறார்கள். இந்த நாட்களில் அவர் எல்லோரையும் நான் நினைவு கூறுகிறேன். அவர் ஒவ்வொருடைய பிரயாசத்தினாலும் ஒத்துழைப்பினாலும் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு மகத்தான காரியத்தை செய்திருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை மையப்படுத்துகிறேன். மாத்திரமல்ல, இந்த ஆண்டு ஒருவேளை அப்படியே இருந்திருக்கலாம். இருப்பினும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தும்படியாக இந்நாளிலே ஒரு சிறப்பான தேவ பணியை செய்து கொண்டு வருகிற அருமையான வட்டார ஆயருக்கும் துணையாயிருந்து வேதாம சகோதரர்களுக்கும், அது மாத்திரமல்ல எல்லா நிலைகளிலும் ஒத்துழைப்பு கொடுத்து இப்பேற்பட்ட வைபவங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிற திருச்சபை நிர்வாகத்தினருக்கும், எல்லா நிலைகளிலும் ஒத்துழைப்பு கொடுக்கிற சபை மக்களாக அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்னும் கர்த்தர் மேன்மேலும் இந்த சபை பெருகவும் வளரவும் விருத்தி அடைவும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஆண்டவர் உலக இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் மகாசபையின் வழியாக வாழ்த்துகிறேன். மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்திலே நாம் அனைவரும் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம். உங்களை எல்லாரையும் சரியாக பார்க்க முடியல. ஏன்னா முன்னாடி இருக்கிற இந்த மின் விளக்குகள் எல்லாம் கண்ணை கூசுகிறது. அந்த அளவிற்கு நேர்த்தியாக ஒரு மின் விளக்கு எல்லாம் அழகாய் ஸ்டேஜ் அமைத்து நான் நினச்சி வந்தேன், உள்ளே தான் ஆண்டு விழா நடக்கும்னு நினச்சேன். ஆனால் வெளியில் நடத்திருக்கிற தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 80 ஆண்டுகள் என்று சொல்லும் பொழுது ஒரு பெரிய வரலாற்றை திருப்பி போடுகிற சபையாக இந்த பழைய பல்லாவரம் திருச்சபை இங்கே உருவாகியிருக்கிறது என்பதை நான் நினைத்து பார்க்கிறேன். என்னுடைய வயதில் பாதி தான் இந்த ஆண்டு. 80 ஆண்டிலே என்னுடைய வயது பாதியாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்பதாக இருந்ததெல்லாம் நினச்சி பார்க்கலாம். எந்த விதமான வசதிகள் கிடையாது, வாகனங்கள் கிடையாது. இன்றைக்கெல்லாம் நம்ம ஜாலியாக காரில் போகிறோம். அன்னைக்கு ஊழியம் செய்ததான ஊழியக்காரர்கள் மிஷினரிமார்களை நினைத்து பார்க்கும் பொழுது மிகவும் பெருமையாக இருக்கிறது. நம்முடைய ஸ்தாபனத்தின் வரலாற்றை நினைவுபடுத்துகிற சபையாக இந்த பழைய பல்லாவரம் சபை இருக்கிறது என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மகாசபையின் வழியாக இந்த 80வது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற உங்களை யாவரையும் மனதார வாழ்த்துகிறேன். நல்ல ஒரு திருச்சபை. கடந்த நாட்களிலே வரவேற்பு, புதிய நிர்வாகத்தினரை அழைத்து வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய வட்டாரத்தின் ஆயர், திருச்சபை நிர்வாகத்தினர் அழைத்த பொழுது நாங்கள் ஒரு கோரிக்கையை வைத்தோம். அந்த கோரிக்கையை யாருக்குன்னா நினைவுக்கு தான் நான் தெரியல, அது கேட்குறதுக்கும் நேரம் இல்லை. நானே சொல்லிடுறேன். ஒவ்வொரு வட்டார திருச்சபையிலும் ஒரு கிளை சபைகளை உருவாக்கினால் மிகவும் நலமாக இருக்கும் என்று சொல்லி கடந்த நாட்களிலே வாழ்த்துறையின் போது நாங்கள் பகிர்ந்து சென்றோம். இன்றைக்கு இங்கே அகரம் பகுதியில் இருந்து அங்கேயே நம்முடைய சபைகள்லாம் இருக்கிறது. ஆனாலும் நீங்கள் ஒரு இடத்தை கண்டறிந்து ஒரு திருச்சபையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய வட்டாரத்தின் ஆயர் அவர்கள் சொன்னதை பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களை மனதார மகாசபையின் வழியாக வாழ்த்துகிறேன். ஒரு சபைன்னு சொன்ன தவறாகி போச்சு. இன்னுங்க உங்களால் முடிந்த அளவிற்கு எத்தனை சபைகளை நம்முடைய மகாசபைக்கு உங்களால் உருவாக்கி தர முடியுமோ, பல்லாவரத்தின் சபையின் மூலியமாய் அநேக திருச்சபைகள், கிளை சபைகளை, சிறு பிள்ளையின் ஊழியங்களை
நீங்கள் நடத்தி தருமாறும் ஆரம்பிக்குமாறும் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். நீரூற்றை போல நீங்கள் இருக்க போறீங்க. தேவனாகிய கர்த்தர் இந்த சபையை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வாழ்த்துரையை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. யாருக்கும் பசி இல்லைன்னு நினைக்கிறேன். தைரியமா இருங்க. வாக்குத்தத்தம் வந்துடாதீங்க. முடிவு வந்து நிலைத்து இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு ஆகாரம் இருக்குது. ஆமென். சரி, நேரம் கொஞ்சம் கடந்து சென்றாலும் மிக முக்கியமான நேரம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு நாம் செய்திகளை கேட்க இருக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய மகாசபையுடைய பொருளாளர் நன்மங்கல வட்டாரத்தின் ஆயிரமாயிருக்கிற ரெவரண்ட் டாக்டர் ராபர்ட் ஐயா அவர்கள் ஒரு வாழ்த்து செய்தி கொண்டு வரார். தொடர்ந்து நம்முடைய அன்றைய விசுவாச ஒழுங்குழு தலைவர் அவர்கள் வாழ்த்துகள் சொல்லி செபிக்க இருக்கிறார்கள். அதன் பிறகு சில ஆண்டு அறிக்கை இருக்கிறது, செயலாளருடைய அறிக்கையும். அதன் தொடர்ந்து ஒரு சில கலை நிகழ்ச்சி பிறகு செய்தி நாம் கேட்க இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அருமையான பழைய பல்லாவரம் அட்வென்டிஸ்ட் திருச்சபை 80வது ஆண்டு விழாவை செய்து கொண்டிருக்கிறதான அனைத்து திருச்சபை மக்களையும் வட்டார போதர் மற்றும் அனைத்து ஊழியக்காரர்களையும் இயேசு நாமத்தினால் வாழ்த்துகின்றேன். 80 ஆண்டுகளை இந்த திருச்சபை கடந்து வந்ததை நாங்கள் உண்மையாகவே மிகவும் சந்தோஷம் அடைகின்றோம். வேதம் சொல்கிறது, வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர் என்று சொன்ன ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவராகிய தேவன் இந்த சபைகளில் இருக்கிற மக்களை உற்சாகப்படுத்தி அநேக ஊழியங்களை இந்த சபை மூலமாக செய்ததை நான் கண்டிருக்கின்றேன். சிறுவர்கள் ஊழியம், வாலிபர்கள் ஊழியம், குறிப்பாக சகோதரிய ஊழியம் அதிகமாக இருக்கும். அதிகமாக இந்த பழைய திருச்சபையில், சிறிய திருச்சபையில் அதிகமாக எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பாங்க. அதை நான் பார்த்துருக்கின்றேன். ஜெபமே ஜெயம் என்று சொன்னமாக இந்த திருச்சபை இவ்வளவு ஆண்டுகளை கடந்து வந்ததற்கு காரணம் உண்மையாகவே ஜெபம் என்பதை நான் மறுக்க முடியாது. இங்கே இருக்கிற அநேக பெரியோர்கள், வயதானவர்கள் எல்லாம் உண்மையாகவே இந்த நாட்களிலே இந்த சபையினுடைய வருஷத்தை கண்டு கழித்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியான காரியம். அருமையான பொது செயலர் சொன்னமாக இந்த சபைகளிலிருந்து ஊழியங்கள் அதிகமாக வளரும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். தொடர்ந்து அந்த ஊழியங்கள், நற்செய்தி ஊழியங்கள், ஜெப ஊழியங்கள் மாத்திரமல்ல, சுவிசேஷ ஊழியங்கள், சபைகளை உருவாக்குகிறதான ஊழியங்களை சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் இந்த திருச்சபையானது செய்து கொண்டிருப்பதை நாம் மறக்க முடியாது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த திருச்சபையானது மகா சபையோடு கூட இணைந்து மகா சபைக்கு செலுத்த வேண்டியதான எல்லா விதமான சந்தாக்களையும் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் நிறுத்தாமல், எந்த காலத்திலும் அவர்கள் நிறுத்தாமல் நல்ல பெயரை பெற்று அநேக விருதுகளை கூட அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதை நான் மறக்க முடியாது. ஆகவே தொடர்ந்து இந்த திருச்சபை வளரவும் ஆசீர்வதிக்கப்படவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த திருச்சபை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவன் தாமதி வாழ்த்துதலை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. அப்பொழுது இருந்த ஆலயத்தின் சூழ்நிலைக்கும் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கும்போது உள்ள மகிழ்ச்சி அடைகிறது. காரணம், அந்த நாட்களில் இருந்த சூழ்நிலைகள் மிக கொடூரமாக இருக்க காரணம், பஸ் வசதியோ போக்குவரத்து எந்த வசதியும் இல்லை. அப்படி இருந்தும் இந்த பகுதியில் ஒரு சிறப்பான ஊழியத்தை இந்த பகுதியில் செய்வதற்கு தேவன் உதவி செய்தார். இந்த ஆலயம் இந்த சுற்றுப்புறத்து இருக்கிற மக்களுக்கு ஒரு பெத்தேலாய் பெனியேலாய் இருந்ததை அந்த நாட்களிலே கண்டு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பொதுவாக 5வது ஆண்டை செப்பு விழா என்று சொல்லுவார்கள். 10வது வருஷத்தை முத்து விழா என்று சொல்லுவார்கள். 25 சில்வர் ஜூப்ளி, 50 கோல்டன் ஜூப்ளி என்று சொல்லுவார்கள். 60 மணி விழா என்று சொல்லுவார்கள். 75 பவள விழா, 100வது ஆண்டை வைர விழா என்று சொல்வார்கள். பவள விழாவிற்கும் வைர விழாவிற்கும் நடுவில் 80வது ஆண்டை நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். பொதுவாக 80 வயசு ஒரு
தாத்தாவுக்கோ இல்லை பாட்டிக்கோ பிறந்த நாள் கொண்டாடினா என்ன சொல்லி கொண்டாடுவாங்கன்னா, அடுத்த வருஷம் இது இருக்குதோ இல்லையோ தெரியல, இந்த வருஷம் சிறப்பாக கொண்டாடிடலான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆலயம் அப்படி இல்லை, ஆலயம் அப்படி இல்லை. நாம் கடந்து போனாலும் கர்த்தருடைய ஆலயம் நிலைத்திருப்பது. 80வது ஆண்டு விழாவை கொண்டாட தேவன் உதவி செய்திருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், என்னை இம்மட்டமாய் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். 80 ஆண்டுகள் கடந்து வர தேவன் நம்மை நடத்தினதற்கு நாம் எம்மாத்திரம், நம்முடைய வாழ்க்கை அல்லது நம்முடைய குடும்பம் எம்மாத்திரம். முன்னோர்களை நினைவு கூறுகிறோம். அவர்கள் பட்ட பாடுகள், மிஷனரிகளுடைய ஊழியங்கள், தியாகங்களை நினைவு கூர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கண்களை மூடி கர்த்தர் நோக்கி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 80வது ஆண்டு விழா நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் கூட ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அடுத்த ஆண்டுக்குள் இவர்கள் பல கிளை சபைகளை உருவாக்கி நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் என்பதை நிரூபிக்க தேவன் உதவி செய்யுங்க. 80 ஆண்டு காலமாக நம்முடைய பிள்ளைகளை நீ சுமந்து வந்திருக்கிறேன். இனிமேலும் உம்முடைய வருகைக்குள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை சுமந்து நேர்த்தியாய் நடத்தி இந்த பகுதி மக்களுக்கு ஒரு பெத்தேலா, பெனியேலா, மிஸ்பாவாய் இந்த ஆலயம் காணப்பட ஆண்டவர் அனுக்கிரகம் பாராட்டும். இந்த பகுதியில் ஊழியம் செய்கிற எங்கள் அன்பு ஊழியக்காரர்களுக்காய் ஆண்டவரே, நிர்வாகத்தினர்களுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவீராக. வந்திருக்கிற பேராயர், துணை பேராயர் மற்றும் பொருளாளர், செயலாளர் எல்லா ஆண்டவரே உம்முடைய நிர்வாகத்தில் இருக்க எல்லாமுடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த விழாவை சிறப்பிக்க தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட எல்லாமுடைய பிள்ளைகளுடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய பழைய பலாவரம் அட்வென்ட் கிறிஸ்துவ சபை 80வது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த நாளிலும் நம்முடைய ஸ்தாபனத்தை குறித்தும், அமெரிக்க அட்வென்ட் மிஷன் ஸ்தாபனத்தை குறித்தும், நம்முடைய இந்திய ஸ்தாபனம் உருவான விதம் குறித்தும், நம்முடைய பழைய பலாவரம் சபை உருவான விதம் குறித்தும் ஒரு சில அறிக்கைகளாக உங்கள் மத்தியிலே நான் அளிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதுவும் நம்முடைய மகா சபையின் பொறுப்பாளர்கள், தலைவர்கள் மத்தியிலே அதை தெரிவிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சியாக எண்ணுகிறேன். நம்முடைய சந்ததிகள், குறிப்பாக வரும் வாலிபர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதிலே என்னுடைய வாஞ்சை. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்ற வேத வசனத்தின்படி நம்முடைய சபை 80வது ஆண்டு விழா கொண்டாடும் இந்த நேரத்தில் நம்முடைய அட்வென்ட் கிறிஸ்தவ திருச்சபை உருவான வரலாற்று நிகழ்வுகளை நாமும் நம்முடைய சந்ததிகளும் அறிந்து கொள்வது மிக முக்கியம். அதன் அடிப்படையில் நமது ஸ்தாபனமும் நமது சபையும் உருவான நிகழ்வுகளை உங்கள் மத்தியில் சில மணி துளிகளில் அளிக்க மகிழ்கிறேன். அமெரிக்க அட்வென்ட் மிஷன் உருவான விதம் கிபி 1845 வில்லியம் மில்லர் என்பவர் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் கொள்கைகளை பிரசங்கித்தார். அதன் தொடர்பாக 1860 அமெரிக்க அட்வென்ட் மிஷன் சங்கம் உருவானது. இச்சங்கம் துவக்கப்பட்டு 5 வருடங்களுக்குள் பல திருச்சபைகள் ஏற்படுத்தப்பட்டன. இக்காலத்தில் அமெரிக்க அதிபர் ஆபிரகாம் லிங்கன் நீக்ரோக்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி அறிக்கை வெளியிட்டிருந்தார். இச்சங்கம் வட அமெரிக்கா பகுதியிலே தன்னுடைய ஊழியத்தை செய்து வந்தது. 1880 பிரெட் எல் பைப்பர் என்ற வாலிப பிரசங்கியார் அந்நிய நாட்டு ஊழியத்தில் பாரமுடையவர் ஆனபடியினால் அவருடைய முதல் வேலையாக அந்நிய நாட்டில் ஊழியம் செய்யும் மிஷினரிகளை தொடர்பு கொண்டார். அந்நிய நாட்டில் வசிக்கும் மிஷினரிகள் 2ஆம் வருகை கொள்கையில் வேறுபட்ட கருத்துடையவர்களால் இருந்தபடினால் அவர்களுக்கு பெட்டி பெட்டியாக அட்வென்ட் கிறிஸ்தவ விசுவாசத்தை விளக்கும் கைப்பிரதிகளை அனுப்பி வைத்தார். அத்தகைய கைப்பிரதிகளை பெற்ற நாடுகளில் இந்திய தேசம் முதலாவது தேசமாகும். அமெரிக்க அட்வென்ட் மிஷன் மூலமாக அந்நிய நாட்டு மிஷனரிகளுக்கு கைப்பிரதிகளை அனுப்பி ஊழியத்தை தீவிரப்படுத்தியது. அதில் இத்தாலி, அயர்லாந்து, ஸ்வீடன், ஸ்காட்லாந்து, இங்கிலாந்து, இந்தியா போன்ற நாடுகளும் அடங்கும். பின்னர் மிஷனரி 1980 மிஷனரி பிரைட் எல் பைப்பர் அந்நிய நாட்டு ஊழியத்தின் பாரத்தின் பயனாக
அப்போது இந்திய இராணுவத்தில் பணிபுரிந்த சென்னையில் வசித்து வந்த 40 வயதுடைய கேப்டன் ஜேம்ஸ் பென்ஸ் என்பவர் கைப்பிரதிகளை படித்து அட்வென்ட் கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட வேதாகம கொடி என்ற அட்வென்ட் கிறிஸ்தவ பத்திரிகையோடு தொடர்பு கொண்டு முதல் மிஷன் மேற்பார்வையாளராகவும் பொறுப்பேற்று இந்தியாவின் முதல் அட்வென்ட் கிறிஸ்தவர் என்ற பெருமையும் சிறப்பையும் அவர் பெற்றார். இந்தியாவில் அமெரிக்க அட்வென்ட் கிறிஸ்தவ ஸ்தாபனம் தொடங்க முழு காரணமாக இருந்தவர் இவர். பின்னர் அமெரிக்க தாய் சங்கம் ஏறக்குறைய 39 மிஷனரிகளை நம்முடைய இந்திய தேசத்திற்கு அனுப்பி ஊழியம் செய்ய வைத்தது. நமது ஸ்தாபனத்தின் ஊழியத்தை அந்த 39 மிஷனரிகளும் மிகவும் அரும்பாடுபட்டு வளர்த்தார்கள். அவர்களில் 11 ஆண்கள் 28 பெண்கள் ஆகும். இதன் காரணமாக நம்முடைய அட்வென்ட் கிறிஸ்துவ திருச்சபைகள் 142 ஆண்டுகளை கடந்து அநேக அண்டை மாநிலங்களிலும் ஊர்களிலும் நூற்றுக்கணக்கான திருச்சபைகள் ஆரம்பிக்கப்பட்டு இந்திய மக்கள், குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் கல்வி அறிவு பெறவும் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கும் மிகப்பெரிய உன்னத ஊழியத்தை செய்து வருவது நமது எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய பெருமை என்பதும் மகிழ்ச்சிகரமான ஒரு காரியமாக இருக்கிறது. நம்முடைய பழைய பல்லாவரம் அட்வென்ட் கிறிஸ்தவ சபை உருவான விதம் குறித்து உங்கள் மத்தியிலே சில வார்த்தைகள். மிஷனரிகளின் மின்னல் வேக இயக்கத்தாலும் வட்டார போதர்களின் வல்லமையான ஊழியங்களாலும் சபை போதர்களின் சரியான போதனைகளாலும் வேதக அம்மையார்களின் வேகமிகு ஊழியங்களாலும் ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியர்களின் ஓயாத உழைப்புகளாலும் வாலிபர்களின் வாஞ்சையான ஊழியங்களாலும் சகோதரிகளின் சாந்தமக அன்பினாலும் விசுவாசிகளின் வியக்கத்தகு ஒத்துழைப்பினாலும் வளர்ச்சி பெற்று மேலோங்கி இன்று 80 ஆண்டுகள் நிறைவுடன் செயலாற்றிக் கொண்டிருக்கும் நமது சபை குறித்த நிகழ்வுகளை உங்கள் மத்தியில் அளிக்கிறேன். 1911 திரு வேதாந்தாச்சாரி ஆசிரியர் என்பவர் ஒரு பள்ளியை துவக்கினார். அந்த பள்ளி வளாகத்தில் டேனியல் ஆசிரியர், வாலஸ் ஜான் ஆகியோர், குமாரி லாங்லேண்ட் அவர்கள் தலைமையில், உபதேசியர் பால் லாரஸ் அவர்கள் மேற்பார்வையில் ஞாயிறு பள்ளி நடத்தி வரப்பட்டது. அதன் பலனாக ஏற்பட்ட சபையை திரு பிலிப்பு வீரசாமி அவர்கள் நடத்தி வந்தார். 1930 திரு வேதாச்சலம் அகஸ்டின், திரு சாமுவேல், திரு தானியேல், திரு வேதநாயகம் அவர்களது குடும்பம் முதலாவது நம்முடைய சபையில் ஞானஸ்தானம் பெற்றார்கள். 1942 திரு வேதாந்தாச்சாரி அவர்கள் மரணமடைந்ததை பின்னர் நம்முடைய நடத்தி வந்த அந்த சபையானது அமெரிக்க அட்வென்ட் மிஷன் சபையில் சேர்ந்து ஊழியங்களை தொடர்ந்தது. 1942 திரு வேதாந்தாச்சாரி அவர்கள் மரணமடைந்த பின் அமெரிக்க அட்வென்ட் மிஷன் சபையில் நமது சபையும் சேர்ந்து ஊழியங்களை தொடர்ந்தது. பாஸ்டர் ஆசீர்வாதம் துரைசாமி அவர்களது குடும்பம் 1942 ஊதியம் செய்து வந்தார்கள். தொடர்ந்து மிஷனரிகள் பேங்க்ஸ் மற்றும் லாங் பேண்ட் பொறுப்பேற்று திருமதி ஆண்டாள் அம்மா மற்றும் திரு நடராஜன் என்பவர்களிடமிருந்து 3 ஏக்கர் நிலம் வாங்கப்பட்டது. திரு மோசஸ் ராமலிங்கம், திரு குப்புசாமி, திரு பரமானந்தம், திரு ஜி அந்திரேயா, திரு பீட்டர், திரு இ அந்திரேயா, திரு ஜேம்ஸ், திரு கோதண்டம் சாலமோன், திரு ஜார்ஜ் முனுசாமி, திரு சாலமோன் ராஜாமணி, திரு ஸ்டான்லி தனசேகரன், திரு பிரிட்டிக் விஜயகுமார் போன்றவர்கள் நிரந்தர அங்கத்தினராக அங்கம் வகித்தார்கள். 1963 அடிக்கல் நாட்டப்பட்டு 1965 கூரை அமைப்பில் ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. 1969 மேல் கூரை கல் ஓடாக மாற்றப்பட்டு 1970 பிரதிஷ்டை செய்யப்பட்டு நம்முடைய திருச்சியாக அந்த வேளையிலே பெரிய கிணறு ஒன்று வெட்டி கிராமத்தில் உள்ள அநேக மக்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டது. பின்னர் சிறிய அளவில் 1986 சபை கட்டி பிரதிஷ்டை செய்யப்பட்டது மற்றும் மாற்றி அமைக்கப்பட்ட ஞானஸ்தான சொட்டியும் அந்த நாளிலே இயர்லே கட்டப்பட்டது. திரு தானியல் அவர்களின் பிரயாசத்தினால் கல்லறை நிலம் வாங்கப்பட்டது. புதிய திருச்சபை கட்டிடம் 1992 அடிக்கல் நாட்டப்பட்டு 1997 அஸ்திபாரம் போடப்பட்டது. 2003 ரூபாய் 25 லட்சம் செலவில் புதிய ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. 2006 கழிப்பிட வசதிக்கான கட்டிடம் முடிக்கப்பட்டது. பின்னர் 2008 திருச்சபை போதகர் இல்லம் கட்டி முடிக்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டு 2009 கட்டி முடிக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பின்னர் 2012
ஆராதனை இட பற்றாக்குறை காரணமாக நமது ஆலயம் 40 அடி விரிவாக்கம் செய்யப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. 2017 திருச்சபை விசுவாசிகளின் பயன்பாட்டிற்காக மிஷனரி எம்ஆர் டேமனம்மா பெயரில் பாரிஸால் கட்டப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இறுதியாக நம்முடைய சபையில் ஊழியங்களை செய்த போதகர்கள் பாஸ்டர் ஆசீர்வாதம் துரைசாமி, பாஸ்டர் தேவசித்தம், பாஸ்டர் மார்வின், பாஸ்டர் கேசி, சிஸ்டர் ஆலிஸ், பாஸ்டர் மேத்யூஸ், பாஸ்டர் டேவிட் மனோவா, பாஸ்டர் ஜே ஆப்ரஹாம், பாஸ்டர் நத்தானியல், பாஸ்டர் விக்டர் ஜோன்ஸ், பாஸ்டர் சாமுவேல், பாஸ்டர் சாந்தப்பன், பாஸ்டர் எம்ஜி மேஷாக், சிஸ்டர் ஞான சௌந்தரி, பாஸ்டர் பால் ஜேக்கப், சிஸ்டர் சாரா ஜேக்கப், பாஸ்டர் கே டேவிட், சிஸ்டர் லில்லி மார்க்ரெட், பாஸ்டர் ராஜாதாஸ், ரெவரண்ட் டாக்டர் பெஞ்சமின் ஜெயபால், ரெவரண்ட் டாக்டர் பால் அருள்தாஸ், ரெவரண்ட் டாக்டர் பர்னபாஸ், ரெவரண்ட் டாக்டர் ஜோசப் கே பெஞ்சமின், ரெவரண்ட் PM விஜயசீலன், ரெவரண்ட் ஜீவகிருபன், ரெவரண்ட் மார்க்கு, ரெவரண்ட் சார்லஸ் எபினேசர் ஆகிய போதகர்களும் வேதாகம சகோதரிகளாக சிஸ்டர் குணசீலி, சிஸ்டர் மார்த்தால், சிஸ்டர் எலன் மார்க், சிஸ்டர் கிரேஷ் புஷ்பராணி ஆகியோரும் நம்முடைய சபையிலே வேதாகம சகோதரியாக பணியாற்றினார்கள். தற்போது வட்டார போதகராக ரெவரண்ட் RD யோனா ஞானகுமாரன் அவர்களும் வேதாகம சகோதரி எஸ்தர் யோனா ஞானகுமாரன் ஆகியோர் ஊழியங்களால் நமது சபை மிகவும் வளர்ச்சி அடைந்துள்ளது. தற்போது நமது சபையில் 310 குடும்பங்கள் அங்கத்தினர்களாக உள்ளார்கள். நமது சபையின் ஊழியங்கள் மூலமாக செம்பாக்கம், நன்மங்கலம், நெமிலிச்சேரி, ஜமீன் பல்லாவரம், மீனம்பாக்கம், திண்டிவனம், நரசமங்கலம், ரத்னமங்கலம், கண்ணகப்பட்டு மற்றும் பரனூர் ஆகிய கிராமங்களில் சபைகள் உருவாக காரணமாக இருந்து தற்போது கர்த்தரின் பெரிதான கிருபையினால் அத்திருச்சபைகள் அனைத்தும் வளர்ச்சி பெற்று ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி. நமது சபையின் மூலமாக பீகார் மாநிலத்தில் இந்திய மிஷனரி ரெவரண்ட் பால் சுந்தர்ராஜ் அவர்கள் ஊழியத்தின் பயனாக ககரியா மாவட்டத்தில் உள்ள சென்ட் சேவியர் பள்ளி கட்டுமான பணிக்காக பண உதவிகள் செய்யப்பட்டு வருகிறது. பர்வதா என்ற கிராமத்தில் 3 சென்ட் நிலம் வாங்கப்பட்டு சபை கட்டி முடிக்கப்பட்டு தற்போது ஆராதனை நடைபெற்று வருகிறது. மேலும் அல்லோலி என்ற கிராமத்தில் சபை கட்டப்பட்டு வருகிறது. அதற்கான தொகை நம்முடைய சபை மூலம் ஒவ்வொரு மாதமும் அனுப்பப்பட்டு வருகிறது என்பது மகிழ்ச்சியான ஒரு காரியம். 1980ஆம் ஆண்டு ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரியான கேப்டன் ஜேம்ஸ் பென்ஸ் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்ட நமது ஸ்தாபனத்தின் ஊழியத்தின் பாதையில் 1942இல் கைகோர்த்து நமது பழைய பல்லாவரம் அட்வென்ட் கிறிஸ்தவ திருச்சபையின் 80 ஆண்டுகால ஆசீர்வாதங்களை போற்றி மகிழ்ந்திடுவோம். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றவர் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரும் செய்ய நினைத்ததை தடைப்படுத்தாமல் செய்கிறவர் நமது ஸ்தாபனத்தின் மகத்தான அதிசயமான மேன்மையான காரியங்களை இனிமேலும் செய்வார் என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து நமது ஸ்தாபனத்திற்காகவும் நமது சபைக்காகவும் ஜெபிக்கும், கொடுக்கும், உழைக்கும் விசுவாசிகள் பெருகிட வளர்ந்திட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் நமது சபையானது இன்னும் பல ஆண்டு விழாக்களை காண வாழ்த்துகிறோம். வருவேன் என்று உரைத்தவர் வாக்கு மாறாதவர். அவர் வருகைக்காக ஆயத்தப்படுவோம். ஒரு கூட்ட மக்களை ஆயத்தப்படுத்துவோம். ஆமேன். அல்லேலூயா. பூமி கூட பொம்மை, தோள்கள்
பாடமாக வேத பாடம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 65வது சங்கீதம் 1-13 வசனங்கள் முடிய. தேவனே, சியோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்காக செலுத்தப்படும். The scripture is taken from the Holy Bible, book of Psalm, chapter 65, verses 1 to 13. Book of Psalm, chapter 65, verses 1 to 13. Praise is awaiting you, O God, in Zion, and to you the vow shall be performed. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். Who hear prayer, to you all flesh will come. அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. தேவரீரே எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர். Iniquities prevail against me. As for our transgressions, you will provide atonement for them. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீ தெரிந்து கொண்ட சேர்த்து கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினால் திருப்தியாவோம். Blessed is the man who choose and cause to approach you, that he may dwell into your courts. We shall be satisfied with the goodness of your rows of your holy temple. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருப்தி அவைகளுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். You visit the earth and water it, you greatly enrich it. The river of God is full of water, you provide their grain, for so you have prepared it. அதன் வரப்புகள் தானியத்துக்கு தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மழைகளினால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். You water its ridges abundantly, you settle its furrows, you make it soft with showers, you bless its growth. வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. You crown the year with your goodness, and your paths drip with abundance. வனாந்திர தாவரங்களிலும் பொழிகிறது, மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாய்கிறது. They drop on the pastures of the wilderness, and the little hills rejoice on every side. மேய்ச்சலுள்ள வெளியிலும் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. பள்ளத்தாக்குகள் தானியத்தினால் மூடியிருக்கிறது. அவைகள் கெம்பீரித்து பாடுகிறது. வேத பாடம் முடிந்தாயிற்று. The pastures are clothed with the flocks, the valleys are also covered with the grain. They shout for joy, they also sing. This is the word of the Lord. Thanks be to God. Amen. எல்லாவற்றுக்கும் நாம் நேரங்களை அதிகமாக செலவிடுவது வழக்கம். அதை காட்டிலும் நேரத்தை மிக முக்கியமாக பயன்படுத்துகிற ஒரு நேரம் கர்த்தருடைய வார்த்தைகள். அவருடைய வார்த்தையினாலே நாம் இன்றைக்கு வரையிலும் பிழைத்து கொண்டிருக்கிறோம், இனியும் பிழைக்கப் போகிறோம். இன்னும் ஆண்டுகளை கண்டு தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்த இருக்கிறோம். இந்த நாளிலே ஜீவனுள்ள தெய்வத்தின் வார்த்தைகளை நம்முடைய பேராயர் மூலியமாக கேட்க இருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி தெய்வ சமூகத்தில் நாம் செபித்த பிறகு கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்க இருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். தெய்வ சமூகத்தை நோக்கி நாம் செபிக்கலாம். பிதாவே, உம்முடைய கிருபைகளுக்காக உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், இந்த மனமகிழ்ச்சியான இந்த நாளிலும் கூட உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வர முடியாது. தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக கிருபைக்காக நன்றி. இது வருஷங்களின் நன்மையினால் முடிசூட்டுகிற தேவனாயிருக்கிறபடினால் உமக்கு நன்றி அப்பா. 80 ஆண்டுகள் ஆண்டவரே இந்த பழைய பல்லாவரத்தில் உம்முடைய நாமங்கள் மகிமைப்படும்படியாக தேவன் செய்த எல்லா கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வட்டார ஆயருக்காக, திருச்சபை நிர்வாக குழுக்களுக்காக, சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு சகோதரிகள் ஐக்கியங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தை கொடுக்க போகிற எங்களுடைய ஆயருக்காக ஸ்தோத்திரம். அவரை மறைத்து நீர் எங்களோடு கூட இடைபடும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். போதுமா? இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்தார். ஓய்வு நாளில் வழக்கத்தின்படி ஆலயத்துக்கு வந்தார். அவர்கிட்ட வந்து ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை கொடுக்கிறார்கள். அந்த ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை அவர் வாசிக்கின்றார். என்ன பகுதி என்று சொன்னால், ஏசியா 61ஆம் அதிகாரம் 1-2 அந்த வசனத்தை தான் அவர் வாசிக்கின்றார். அதில் பார்க்கும்பொழுது அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்று சொல்லி வாசிக்கிறார். ஜெப ஆலயத்தில் இருந்த எல்லாருமே அவரை பார்க்குறாங்க, என்னதான் வாசிக்க போறார் சொல்லி வாசித்து அந்த ஏசியா தீர்க்க புஸ்தகத்தை மூடி வச்சிட்டார். என்ன அவர் சொல்ல வராருன்னு சொல்லி எல்லாருமே அவரை பார்க்குறாங்க. அவர் பார்க்கும்பொழுது இன்றைய தினம் நிறைவேறிற்று என்று சொல்லுகின்றார். இது அனுக்கிரக வருஷம், இது நிறைவேறிற்று என்று சொல்லுகின்றார். நம்முடைய திருச்சபையிலே இது 80வது ஆண்டு. இது நமக்கு அனுக்கிரக வருஷம். அல்லேலூயா. அனுக்கிரக வருஷம் என்று சொன்னால் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்கிற வருஷம். அல்லேலூயா. அது நிறைவேறிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடு பார்க்கும்பொழுது வாக்குத்தத்தத்தின் காலம், புதிய ஏற்பாடு நிறைவேறுதலின் காலம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசித்து அது இன்றைய தினம் நிறைவேறிற்று என்று சொல்லுகின்றார். அனுக்கிரக வருஷம் என்று சொன்னால் மீண்டுமாக திருப்பிக் கொள்கிற வருஷம். நாம் இழந்து போன சந்தோஷம், இழந்து போன பெலன், இழந்து போன சுகம், இழந்து போன மகிழ்ச்சி, இது எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள போகிற வருஷம். அல்லேலூயா. இது 80ஆம் ஆண்டு நம்முடைய சபையில் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வருஷம். அல்லேலூயா. அதுதான் அனுக்கிரக வருஷம். பழைய ஏற்பாடிலே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது யூபிலி இயர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகமத்தில் பார்க்கின்றோம் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, அந்த 50ஆம் வருஷம் உங்களுக்கு யூபிலி வருஷமாயிருப்பதாக அதிலே விதைக்காமலும் தானாய் விழுந்த பயிரானதை அறுக்காமலும் கிளை கழிக்காமல் விடப்பட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பீர்களாக. அது யூபிலி வருஷம். அது உங்களுக்கு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அந்த வருஷத்தில் வயல்வெளியில் விளைந்தவைகளை நீங்கள் புசிக்க வேண்டும். அந்த யூபிலி வருஷத்தில் உங்களில் அவனவன் தன் தன் காணியாட்சிக்கு திரும்பி போக கடவன். அவனவன் காணியாட்சிக்கு திரும்பி போக கடவன். யூபிலி வருஷம் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டு காலத்துல 50 வருஷத்துக்கு ஒரு முறை வரும் யூபிலி இயர். அந்த யூபிலி வருஷத்துல யாராவது தன்னுடைய நிலங்களையோ சொத்துக்களையோ அடமானம் வைத்திருந்தால், இல்லை ஒருவேளை அடிமையாக விற்கப்பட்டிருந்தால், ஒரு வீட்டிலேயோ அடிமையாக விற்கப்பட்டிருந்தால், அந்த 50வது ஆண்டு வரும்பொழுது ஒருவேளை 3 வருஷம் பேலன்ஸாக இருக்கலாம், 10 ஆண்டுகள் பேலன்ஸாக இருக்கலாம். அந்த 50 ஆண்டுகள் என்று நிறைவேறும் பொழுது அவன் ஆட்டோமேட்டிக்காக விடுதலை ஆகின்றான். அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒருவேளை அவருடைய சொத்துக்களை அடமானம் வைக்கப்பட்டிருந்தால்
அந்த யூபிலி இயரில் மீண்டுமாக அவன் பெற்றுக்கொள்கின்றான். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய திருச்சபையில் இன்றைக்கு 80ஆம் ஆண்டு நாம் எழுந்து போன எல்லாவற்றையும் மீண்டும் பெற்றுக்கொள்ள போகின்ற ஆண்டு. அல்லேலூயா. இந்த ஆண்டிலே உடைய வாழ்க்கையில நீங்கள் ஒருவேளை இழந்து போன ஆசிகள், சுகம், பெலன் இழந்து போயிருக்கலாம், மகிழ்ச்சி எழுந்து போயிருக்கலாம். இந்த 80ஆம் ஆண்டில் யூபிலி இயர் என்று சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் திரும்ப நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிற ஒரு ஆண்டாக காணப்படுகிறது. இது குறித்து 2 கொரிந்தியர்களோ பார்க்கின்றோம். 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 6:2. அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள், இப்பொழுதே இரட்சணிய நாள். இது அனுக்கிரக காலம். அனுக்கிரக காலம் என்று சொன்னால் எழுந்து போன எல்லாவற்றையும் மீண்டுமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலம். ஏசியாவில் கூட பார்க்கிறோம். அது குறித்து 49:8 வாசியுங்கள். பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும் கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும் நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள். போதுமா? இந்த 80ஆவது ஆண்டு உங்களுடைய சபையில், உங்களுடைய குடும்பத்தில் இது ஒரு அனுக்கிரக ஆண்டு, அனுக்கிரக வருஷம். நீங்கள் என்னெல்லாம் எழுந்து போனீர்களோ அது எல்லாவற்றையும் இந்த ஆண்டில் மீண்டுமாக பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஆக இந்த வசனத்தில் பார்க்கும்பொழுது இது அனுக்கிரக காலமாக இருக்கிறது. இன்னொரு காரியத்தை பார்க்கும்போது 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 19 நாம் 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். அதிலிருந்து ஒரு சில காரியங்களை தியானிக்க போகின்ற வாசியுங்கள். இந்த நல்மன சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார், விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இந்த கப்பல், விசுவாசமாகிய கப்பல் சேதம் அடையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன அவசியம்? ஒரு கப்பல் சேதம் அடையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன அவசியம்? இது ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், கப்பல் என்பது ஒரு பிரயாணத்தை குறிக்கிறது. ஒரு பக்தன் பாடியிருக்கிறான், அலைமோதும் ஆழ்கடலில் அடியேனால் ஒரு சிறு கப்பல், ஆண்டவரே வாருமையா என் கப்பலின் மாலுமியாய். இந்த உலகத்தில், ஒரு பெரிய உலகத்தில் நாம் ஒரு சிறிய ஒரு படகை போல ஒரு சமுத்திரத்தில் நாம் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கின்றோம். எவ்வளோ புயல் வரலாம், காற்று வீசலாம், ஆனாலும் கூட ஒரு பெரிய சமுத்திரத்தில் சிறிய படகை போல நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார், விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இந்த விசுவாசமாகிய கப்பல் சேதமடையாமல் 80 ஆண்டுகள் கடந்து போன, இன்னும் வர நாட்களில் நாம் கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் என்ன அவசியம் என்று சொல்லி சுருக்கமாக நாம் தியானித்து நாம் முடிக்கலாம். கப்பல்னு சொன்னால் என்ன ஞாபகம் வரும் நமக்கு? என்ன ஞாபகம் வருது? என்னம்மா இங்கே என்னமோ கேட்குது. கப்பல் சொன்னா டைட்டானிக் கப்பல் தான் ஞாபகம் வரும், அப்படி தானே? டைட்டானிக் கப்பல் 1912 இந்த டைட்டானிக் கப்பல் உருவாக்குனாங்க. ஒயிட் ஸ்மித் என்பவர் ஓனர், அவர் உருவாக்கினார். எல்லாம் பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் அந்த கப்பலில் பிரயாணம் பண்ணாங்க. 2222 பேருக்கு மேலே அந்த கப்பலில் பிரயாணம் பண்ணாங்க. நியூயார்க்லேருந்து டென்மார்க் வரைக்கும் போனாங்க. அந்த கப்பலில் எல்லாமே இருந்தது. ஸ்விம்மிங் பூல் இருந்தது, ரெஸ்டாரண்ட் இருந்தது, தியேட்டர் இருந்தது, எல்லாமே இருந்தது. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, இந்த கப்பல் ஒன்றுமே ஆகாது. பெரிய பெரிய பணக்காரர்களாக இருந்தாங்க, அந்த கப்பல் பேரில் நம்பிக்கை வைத்திருந்தார்கள்.
இந்த கப்பல் ஒன்றுமே ஆகாது, எவ்வளோ பெரிய புயல் காற்று வந்தாலும் சரி, எங்கே மோதினாலும் ஒன்றுமே ஆகாதுன்னு ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட எல்லா ஜனங்களும் சந்தோஷமாக நியூயார்க்லேருந்து டென்மார்க் போயிட்டே இருந்தாங்க. போகும்பொழுது ஒரு பெரிய பாறையில் மோதி அநேகர் மரித்து போனார்கள். ஏன்னா அது பேரில் ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார்கள். ஆனால் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார், விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். விசுவாசத்துக்கு கப்பலை ஒப்பிட்டு சொல்லுகிறது நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆக விசுவாசமாகிய கப்பல் சேதமடையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன அவசியம்? ஒரு கப்பலுக்கு என்னெல்லாம் அவசியமோ அதுதான் நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு அவசியமாக காணப்படுகிறது. முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது கப்பலுக்கு சேதமடையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன அவசியம்? வாசியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் 27 27:1 27:11 வாசியுமா? நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். ஆமா, கப்பல் சேதம் அடையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எஜமான் அவசியம். நம்முடைய விசுவாசமாகிய கப்பல் சேதம் அடையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எஜமான் அவசியம். மல்கியா 1:6 என்ன பார்க்கிற வாசியுங்கள். மல்கியா 1:6. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறானே. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய பிதாவை கனம் பண்ணுகிறானே, நான் எஜமான் என்று சொன்னால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நமக்கு எஜமானாய் காணப்படுகின்றார். நம்முடைய விசுவாசமாகிய கப்பல் சேதமடையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எஜமானுக்கு நாம் பயப்பட வேண்டும். ஏசியா 1:3 என்ன பார்க்கிற வாசியுங்கள். ஏசியா 1:3. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. மாடு தன் எஜமானை அறிந்திருக்கிறது. ஒரு ஊரில் மாடு காணாமல் போச்சு. சேலையூரில் நான் இருக்கும் பொழுது பெரும்பாக்கத்தில் காணாத போயிடுச்சு. சேலையூர் பக்கம் அதை தேடிக்கிட்டே வந்தாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஒரு குரல் கொடுத்துட்டே வந்தாங்க, ஒரு சவுண்டு. அதை பார்த்து அந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த மாடு மறு உத்தரவு கொடுத்தது. அதை வச்சு நேராக போயிட்டு அவங்க சொந்த மாடை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு போயாங்க. வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மாடு தன் எஜமானை அறிந்திருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய எஜமானை நாம் அறிந்திருக்கின்றோமா? நம்முடைய விசுவாசமாகிய கப்பல் சேதம் அடையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு எஜமான அவசியம். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது வாசிங்க. ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 30:21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும். ரோமர் 8:14 வாசிமா. ஃபர்ஸ்ட் ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். இங்கே கப்பலை நடத்த இரண்டாவது மாலுமி அவசியம். இந்த மாலுமி எதை குறிக்கிறது சொன்னால் ஆவியானவர் குறிக்கிறது. எவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள்? வாசிங்கம்மா 8:14. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவனுடைய ஆவியினாலே நாம் நடத்தப்படுவோம். அப்பொழுதுதான் நம்முடைய விசுவாசமாகிய கப்பல் சேதமடையாமல் இருக்கும். இப்போ வாசிங்க ஏசியா 30:21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய்
சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சத்தம் உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும். ஆவியானவர் மாலுமி நம்மை நடத்துவார். நீங்கள் போகும்பொழுது பின்னால இருந்து ஒரு சத்தம் கேட்கும். வலதுபுறமா போகும்பொழுது, இடதுபுறமா போகும்பொழுது வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லி ஆவியார் நம்மோடு கூட பேசுவார், நம்மை நடத்துவார். இதுதான் மாலுமி. ஒரு கப்பல் சேதம் அடையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக எஜமான அவசியம், இரண்டாவதாக மாலுமி அவசியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசமாகிய கப்பல் சேதம் அடையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எஜமான அவசியம், இரண்டாவதாக மாலுமி ஆவியானவர் அவசியம், மூன்றாவதாக எபிரேயர் 6:19 என்ன அவசியம் வாசியுங்கள். எபிரேயர் 6:19. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாயிருக்கிறது. ஆமா, மூன்றாவதாக இந்த விசுவாசமாகிய கப்பல் சேதம் அடையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நங்கூரம் அவசியம். ஆர்பாரில் பார்த்தீங்கன்னா நிறைய தூரத்தில் கப்பல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கும், ரொம்ப தூரமாக இருக்கும். அது புயல் காற்று வீசும் பொழுது நிலையாக அங்கே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே நங்கூரத்தை போட்டு வச்சிருப்பாங்க. அப்போ என்ன காற்று வீசினாலும் அதை அசையாமல் அங்கே இருக்கும். விசுவாசமாய் கப்பல் நம்முடைய வாழ்க்கையில் சேதம் அடையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நங்கூரம் அவசியம். நங்கூரம் எதை குறிக்கிறது? என்னம்மா? நம்பிக்கையே அந்த நங்கூரம். இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அது நிலையான ஒரு நம்பிக்கை நங்கூரமாய் காணப்படுகின்றது. மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது அடுத்தது நான்காவதாக யாக்கோப்பு 3:4-5 வாசியங்கள். கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பெரியவையாயிருந்தும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். மிக சிறியதான சுக்கானாலே திருப்ப. பெரிய கப்பலை பாருங்கள், அதை போகும்படி திருப்பக்கூடியவன் அந்த சிறிய சுக்கான வைத்து அவன் திருப்பான். அந்த சிறிய சுக்கானை வைத்து அந்த கப்பல் எந்த திசைக்கு போக முடியுமோ அந்த திசைக்கு அந்த சிறிய சுக்கானால திரும்புவான். இந்த கப்பல் சேதம் அடையாமல் எடுக்க வேண்டும் என்று சொன்னால், நேர்த்தியாக போக வேண்டும் என்று சொன்னால் அந்த சுக்கானாலே திருப்பப்படும். நம்முடைய விசுவாசமாகிய கப்பலுக்கு என்ன தேவை, என்ன சுக்கான் என்று சொன்னால் நீதிமொழிகளை பார்க்கிறோம். 18:21 வாசியுங்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையில இந்த சிறிய நாக்கு தான் சுக்கானா இருக்கிறது. இந்த நாக்கு நம்முடைய வாழ்க்கையே மாற்றி விடுகிறது. ஒரு சிறிய நெருப்பு காற்றையே கொளுத்து விடுகிறது போல நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடுகிறது இந்த சுக்கான். நம்முடைய நாவு அது ஜாக்கிரதையா காணப்படும். நாம் பேசுகிற வார்த்தைகளை ஜாக்கிரதையா காணப்பட வேண்டும். ஆக விசுவாசமாகிய கப்பல் சேதம் அடையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சுக்கான் நமக்கு அவசியம். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது பெரும்பாய் அப்போஸ்தலர் 27:40 வாசிங்க. அப்போஸ்தலர் 27:40. நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டுவிட்டு சுக்கான்களுடைய கட்டுகளை தளர்விட்டு பெரும்பாயை காற்று முகமாய் விரித்து கரைக்கு நேராய் ஓடி இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பல். போதுமா? பெரும்பாயை குறித்து நாம் இங்கே பார்க்க, பெரும்பாய் என்று சொன்னால் பெரிய பெரிய கப்பல்ல பார்க்கும் பொழுது படகுலாம் அந்த கை கூப்பினா மாதிரி இருக்கும். அந்த காற்றடிக்கிற திசையிலே இந்த பெரும்பாய் இந்த கப்பலை படகை அது கொண்டு போய் கொண்டே இருக்கும். இது எதை குறிக்குதுன்னு சொன்னால் ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபிக்கிறது, கைகளை உயர்த்தி நாம் ஜெபிக்கிறது. அப்படி நாம் கைகளை உயர்த்தி நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையை வெற்றியை கொடுக்கிறார். அதை குறித்து யாத்திராகமத்தில் பார்க்கிறோம். 17:11 வாசியுங்கள். யாத்திராகம் 17:11. மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள்.
கொண்டார்கள். போதுமா? அந்த பகுதியில் பார்க்கும் பொழுது இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சண்டை, அமலேக்கியர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த யுத்த வீரனாக யோசுவா இருக்கிறாரு. மோசே ஜெபம் பண்ண மேலே போயிட்டாரு, கைகளை உயர்த்தி ஜெபித்து கொண்டிருக்கிறாரு. அந்த நேரத்தில் ரொம்ப நேரம் கையை உயர்த்தி ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது கை தளர்ந்து போகிறது. கீழே போட்ட உடனே அமலேக்கியர் மேற்கொண்டார்கள். கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொண்டார்கள். இது என்ன நடக்குன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு ஊரம் ஆரண வேகமாய் ஓடி போய் மலையில ஜெபித்து கொண்டு கைகளை உயர்த்தி ஜெபித்து கொண்டிருந்த மோசே ஒரு பெரிய கல்லை போட்டு அதை உட்கார வச்சு 2 கையிலும் உயர்த்தி நின்றுட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொண்டார். அல்லேலூயா. அவர் கைகளை உயர்த்திருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொண்டால், கையை தாழ போடும் பொழுது அமலேக்கியர் மேற்கொண்டார்கள். நாம் கையை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் வெற்றியை கொடுக்கிறார். கையை உயர்த்துறோம் தெரியுமா? ஏன் உயர்த்துறோம்? நான் ஒன்றுமே இல்லை, இந்த டெரரிஸ்ட்லாம் பிடிச்சிட்டாங்கன்னா லைனாக அனுப்பிட்டே இருப்பான். அவங்கள பார்த்தீங்கன்னா கையை உயர்த்திட்டே போவாங்க. அப்படின்னா என்னென்னா, என்கிட்ட எந்த துப்பாக்கியோ கத்தியோ எந்த பொருளுமே இல்லை, நான் ஒன்றுமே இல்லை, நான் என்னை தாழ்த்துகின்றேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்துக்கிறது. நாம் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது விசுவாசமாகிய கப்பல் சேதமடையாமல் போய்கொண்டே இருக்கும். இந்த 80 ஆண்டுகள் தேவன் நம்மை நேர்த்தியாக நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது இந்த விசுவாசமாகிய கப்பல் சேதமடையாமல் இருக்கும். 1 தீமோத்தேயு 2:8 நாம் பார்க்கும் பொழுது வாசிங்கள். 1 தீமோத்தேயு 2:8. அன்றையும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமா, யாருமா ஜெபம் பண்ணணும்? கைகளை உயர்த்தி. ஸ்திரீகளேன்னு போடல, யாரை போட்டிருக்கிறது? புருஷர்களே உங்களுடைய கைகளை எல்லா இடத்துலையும் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் போகிற இடத்துல கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆனால் நீங்கள் கைகளை உயர்த்தணும், கண்டிப்பாக உயர்த்தக்கூடாதுன்னு இல்லை, ஒரு கையை கூட நீங்கள் உயர்த்தி ஜெபம் பண்ணலாம். ஆனால் அந்த வசனத்தில் பார்க்கும்போது புருஷர்களே உங்களை கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. நாம் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது தேவனுக்கு முன்பாக நான் ஒன்றுமல்ல என்று நம்மை தாழ்த்துகின்றோம். தேவன் நம்மை உயர்த்துகின்றார், ஆசீர்வதிக்கின்றார். கடைசியாக விசுவாசமாகிய கப்பல் சேதம் அடையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன அவசியம்? கடைசியாக நீங்கள் தான் சொல்லணும், கப்பலுக்கு என்ன அவசியம்? எல்லாமே பார்த்தோம். எஜமான், மாலுமி, சுக்கான், வேற நம்ம பார்த்தோம், பெரும்பாய், அப்புறம் வேற நங்கூரம். லாஸ்ட்ல நீங்க தான் சொல்லணும் என்ன அவசியம். கேட்கல. கப்பல் நிற்கிறதுக்கு என்ன வேணும்? துறைமுகம். சொன்னீங்களா? துறைமுகம். ஆர்பார் வேணும், அதெல்லாம் நிறுத்த முடியாது. ஒரு அம்மா ஆண்டவரே ஏர்பிளைன் வேணும், ஏர்பிளைன் வேணும், ஏர்பிளைன் வேணும்னு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்துதான். ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. இந்த அம்மாவுக்கு ரொம்ப கோபம். எவ்வளோ நாளாக நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே ஏரோப்ளைன் வேணும்னு, என்னை ஏரோப்ளைனே நீங்கள் வாங்கி கொடுக்கலையே அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்களாம். அப்போ ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், அம்மா நீ கேட்ட ஏரோப்ளைனை நான் வாங்கி கொடுத்துருப்பேன், ஆனால் நீ எங்கே நிறுத்துவ? நீ முதல்ல என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும்? முதல்ல நிறுத்தத்துக்கு இடம் கேட்கணும். ரன்வே வேணும். அது இறங்கணும்னா 3 கிலோமீட்டர் மேலே 3-4 ஏக்கருக்கு மேலே இடம் வேணும். வாங்கி கொடுத்துருவாரு. எந்த ரன்வே? பக்கத்து வீட்டு ரன்வேல இறக்குவியா? நீ முதல்ல கேட்கறது எனக்கு இடம் கொடுங்க, அதுக்கப்புறம் ஏரோப்ளைன் கொடுங்க. இங்கே கப்பல் நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் என்ன வேணும்? துறைமுகம் வேண்டும். இங்கே அப்போஸ்தலர் 27:8 என்ன போடப்பட்டிருக்கு வாசிங்க. அதை வருத்தத்தோடு கடந்து நல்ல துறைமுகம் எனப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தோம். நல்ல துறைமுகம் என்று சொல்லப்பட்ட இடத்திற்கு வந்தோம். இந்த துறைமுகத்துல என்ன நடக்கும்? முடிக்க போறேம்மா. துறைமுகத்தில் என்ன நடக்கும்? ஏற்றுமதி இறக்குமதிலாம் நடக்கும். இது நல்ல துறைமுகம், இதுதான். அல்லேலூயா. இந்த துறைமுகத்தில் ஏற்றுமதி இறக்குமதி நடக்கணும். நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், பாரங்கள் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு இந்த நாளில் ஆவிக்குரிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள், புதிய புதிய கிருபைகள், இது எல்லாவற்றையும் நாம் ஏற்றுமதி செய்து கொண்டு போக வேண்டும். வராமறியே வந்து அப்படியே உட்கார்ந்துட்டு அப்படியே போறது அது பிரயோஜனம் அல்ல.
இது நல்ல துறைமுகம். துறைமுகத்தில் ஏற்றுமதி இறக்குமதி நடக்கிறது போல இந்த நல்ல துறைமுகத்தில் நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், பாரங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் இறக்கி வைத்துவிட்டு புதிய சுகம், பலன், ஜீவன், நன்மைகள், ஆசீர்வாதங்கள், புதிய புதிய கிருபைகளை நாம் பெற்றுக்கொண்டு இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து போக மாட்டோம். அப்பொழுதுதான் விசுவாசமாகிய கப்பல் சேதமடையாமல் இருக்கும். ஒரு கப்பல், ஒரு தம்பி ஒரு அழகான ஒரு கப்பலை செஞ்சான். பெயிண்ட்லாம் பண்ணி அதை ஒரு ஆற்றில் வச்சு விளையாடிட்டு இருந்தான். அவங்களுக்கு நல்லா தெரியும். அது நூல் கட்டாகி போயிடுச்சு. அழுதான் அந்த தம்பி. ஒரு நாள் மார்க்கெட் பக்கம் போகும்பொழுது அந்த அவன் செய்த அழகான ஒரு கப்பல் அந்த கடையில் இருந்தது. அந்த தம்பி அம்மா கிட்ட சொன்ன, அம்மா எனக்கு அந்த கப்பல் வேணும், இது நான் செஞ்ச கப்பல், இது கடையில் இருக்குது, நீங்கள் எப்படியாவது வாங்கி கொடுக்கணும்னு சொன்ன. அம்மா சொன்னாங்க, என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லைப்பா சொல்லிட்டாங்க. அந்த தம்பி கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேகரித்து 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 வைத்து அம்மா கிட்ட சொன்னா, நான் காசு சேர்த்து வச்சிருக்கிறேன், அந்த கப்பலை நீங்கள் வாங்கி கொடுக்கணும். அம்மா கடைக்கு கொண்டு போனாங்க. அந்த கப்பலை அந்த தம்பி கிட்ட வாங்கி கொடுத்தாங்க. அவன் சந்தோஷத்தோடு கொண்டு வந்து சேர் மேலே உட்காந்துட்டு எதிரில் ஸ்டூல் மேலே வச்சுட்டு அவன் சொன்னான், நீ எனக்கு 2 விதத்தில் சொந்தம். எப்படி சொந்தம்னு சொன்னா, நானே உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை கஷ்டப்பட்டு உருவாக்கினேன். 2வது எப்படி எனக்கு சொந்தம் என்று சொன்னால், நீ காணாம போயிட்ட, நான் கிரயம் கொடுத்து உன்னை வாங்கியிருக்கிறேன், கஷ்டப்பட்டு கிரயம் கொடுத்து நான் வாங்கியிருக்கிறேன், நீ எனக்கு 2வது சொந்தம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட நமக்கு 2 விதத்தில் சொந்தம். நம்மை உருவாக்கி இருக்கின்றார். அவர் நம்மை உருவாக்கி இருக்கின்றார். 2வதாக நாம் பாவம் செய்து எங்கேயே தொலைந்து போனோம், அவருடைய ரத்தத்தை சிந்தி கிரயம் கொடுத்து நம்மை அவர் மீண்டுமாக மீட்டிருக்கின்றார். 2 விதத்தில் நாம் சொந்தமாக நாம் காணப்படுகின்றோம். ஆக இந்த நல்ல துறைமுகத்தில் நம்முடைய பாரங்கள், கஷ்டத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டு போனோம். ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு போட் ஓட்டிட்டு ஒரு ஐயா வந்தார். ஒரு அம்மா பாரத்தோடு கூட பில் கட்ட வச்சுட்டு இருந்தாங்களாம். ஐயா சொன்னார், நாங்கள் அந்த கரைக்கு அந்த பக்கமாக நான் போகிறேன், நீங்கள் போட்டில் உட்காந்துக்குங்கம்மா, ஏன் கஷ்டப்பட்டு பாரமாக தூக்கிட்டு போகிறீங்க அப்படி சொல்லும் பொழுது அந்த அம்மா போட்டில் உட்காந்துக்கிட்டாங்க. அந்த போட்டு ஓட்டுற ஐயா கஷ்டப்பட்டு தண்டு வலிச்சு அடநாட கரைக்கு போயிட்டே இருக்கிறாரு. கிட்ட போகும்பொழுது திரும்பி பார்க்குறாரு, அந்த அம்மா தலை மேலே அந்த பாரமான பில்லு கட்ட வச்சிருந்தாங்க. அவர் சொன்னார், ஏமா கஷ்டப்பட்டு நான் தான் தண்டு வலிக்கிறேன், நீ ஏன் இந்த வெயிட்டை நீ தலைமையில வச்சுட்டு இருக்கிற, நீ கஷ்டப்பட்டு இந்த பாரத்தை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிதானே இதை இறக்கி நான் போட்டில் வைக்க சொன்னேன். அந்த அம்மா சொல்லிச்சு, நான் தான் வெயிட்டாக இருக்கிறேன், என்னதான் கஷ்டப்பட்டு தண்டு வலிச்சுட்டு போறீங்க, இந்த பில்லு கட்டை இறக்கி வச்சா இன்னும் உங்களுக்கு வெயிட் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு நம்முடைய பாரங்களை நம்மளே சுமந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்ற, உங்களுடைய பாரங்கள்லாம் ஏன் மேலே வைத்துடுங்க. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை, இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. மழை வருது. விசுவாசமாகிய கப்பல் சேதம் அடையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்னெல்லாம் அவசியமோ அதையெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவசியமாக இருக்கும் பொழுது தேவன் நம்மை நடத்துவார். கர்த்தர் தாமே வசனங்களில் உங்களை அவரை ஆசீர்வதிப்பாராக. பிரசனம்
சாப்பிடாதவங்க எல்லாரும் சாப்பிட்டு போங்க. சாப்பிட்டவர்கள் சந்தோஷத்தோடு பிரயாணம் செல்லலாம். காயார் திருச்சபையின் போதகர் பாஸ்டர் இமானுவேல் அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்முடைய வேளச்சேரி பேராலயத்தின் துணை ஆயர், சபை ஆயர் ரெவரண்ட் ஜான்சன் ஆயர் அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். தூரத்தில் சமீபத்தில் வந்திருக்க அனைத்து சபை நிர்வாகிகள், அனைத்து மக்களுக்கும் நாங்கள் நன்றி